கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது சூரியனுடைய நட்சத்திரம். பொதுவாக மேச ராசியில் இருக்கும்போது அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இதே ரிஷபத்தில் இருக்கும்போது குணாதிசயங்கள் வேற மாதிரி இருக்கும். இப்போ 1ஆம் பாதம் அப்படின்றது நமக்கு மேச ராசியில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. 2, 3, 4 பாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கும். ஸோ பொதுவாக வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க எப்படி இருப்பாங்க? தனித்துவமாக இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேஷத்துக்கு பார்த்துடலாம். மேஷத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோபம், வேகம், துடிப்பாக இருக்கிறது, நிர்வாகத்திறன் இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும். எது ப்ளஸ்ஸோ அதுவே மைனஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையும் கோபப்பட்டு தன்னுடைய காரியத்தை கெடுத்துக்கிறதும் இவங்களா இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சொல்லு இவங்க சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் ஐஏஎஸ், ஐஏஎஃப்எஸ் இந்த மாதிரியான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஓரியன்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும், கவர்மெண்ட் ஓரியன்டில் ஒரு கனெக்டட் அப்படின்வாங்க இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் கூட அந்த தொழில் அமையும். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. பொதுவாக சூரியனுடைய ஆதிக்கம் எப்படி இருப்பாங்கன்னா இவங்களை பார்த்தாலும் இந்த நடை உடை பாவனை இந்த திமிரா இருக்காங்க, கெத்தா இருக்காங்க அப்படின்ற ஒரு மாதிரி பார்க்கும்போதே அந்த மரியாதைன்றதுமே அவங்களுடைய பாதத்தையை பார்க்கும்போது அந்த மரியாதை கொடுக்கலாம். ஒரு இடத்துக்கு போறாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா படித்தவங்களுக்கும் ஒரு படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்னதான் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட அந்த படிக்காத ஒரு நிலை இருக்கும்போது அந்த மரியாதை நம்ம அறியாமல் வராது இல்லையா. இவங்களை பார்த்தாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றதும் அந்த மரியாதை இருக்கிறதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை பொதுவாகவே உண்டு.